கெமிக்கல் ஹேர் டைக்கு பை சொல்லிட்டு நேச்சுரல் ஹேர் டைக்கு ஹை சொல்லுங்க. அமோனியா சல்ஃபேட் பிபிடி இல்லாமல் தயாரிக்கப்பட்ட ஜிகே நேச்சுரல்ஸோட நேச்சுரல் பிளாக் ஹேர் டை. இப்போ நீங்க ஈரான் மேல போயிட்டு நீங்க கையை வச்சீங்கன்னா அந்த ஸ்டேட் ஆஃப் ஹோமஸ் இருக்கு, அதுல வந்து அவன் பிளாக் பண்ணி கொடுத்தான்னா எண்ணெய் விலை குபில்னு ஏறி போயிடும். இப்போ எண்ணெய் விலை ஏறி போயிடுச்சு அப்படின்னு சொன்னா எல்லாமே தறியிட்டு ஓடும். அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. டாரிஃப் வாரா இல்லை ஈரான் வாரா நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. இவர் சொல்லாரு, என் மேல கை வச்சு பாரு, நீ இருந்த இடமே இல்லாம தெரியும், மேப்ல இல்லாம பண்ணிடுவேன் அப்படின்ற. என்னதான் பண்ணாலும் நீங்க செவுத்துல ஓட்டிருக்க மேப்ல ஒன்னா நீங்க ஓட்ட போடலாமே தவிர ஈரான மேப்ல இருந்து எப்படி தூக்க முடியும்? குண்டு போட்டு அந்த நாட்டையும் நாசம் பண்ணாலும் அந்த ஓட்ட ஒடிசலோட அந்த நாடு அங்கதானே இருக்க முடியும். ரெட்டாரிக்கலா பேசலாம் இதெல்லாம். அவர் வேற சொல்லியிருக்காரு, ஈரானை நோக்கி கப்பல்கள் வந்து கொண்டிருக்குன்னு. ஏற்கனவே தான் வந்தது. 10-15 நாளைக்கு முன்னாடி அடிக்க போறாங்க அப்படின்னும் போது அந்த கப்பல் வந்துச்சு, அங்கேருந்து வந்துச்சு, அங்கேருந்து இங்கே திருப்புறாங்க அப்படின்னாங்க. கடைசியில் என்ன ஆச்சு? திருப்பு அப்படின்னா நான் திருப்பி விழுந்துட்டேன். இவர் என்னெல்லாம் குழப்பம் பண்ணிட்டு இருக்காரோ பண்ணட்டும். இன்னைக்கு வந்து அந்த பிரிக்ஸ் அமைப்போட ஏராளமான நாடுகள் நாங்க வந்து ஜாயின் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பாகிஸ்தான், பங்களாதேஷ்லேருந்து இந்தோனேஷியா எல்லாம் வந்து எங்களையும் சேர்த்துக்காங்க அப்படின்றாங்க. நீங்க எல்லாம் என்ன டாலர் விட்டுட்டு மற்ற கரன்சியில் யூஸ் பண்றான்னு சொல்றீங்க, அப்படி மட்டும் பண்ணீங்கன்னா அவங்களை என்ன பண்ணுவோம் பாரு அப்படின்னா, ஏன்னா லூசே நீதானே வந்து அவங்களெல்லாம் ஃபோர்ஸ் பண்ணி நிற்கிறேன். அண்ட் ட்ரம்ப்புடைய இந்த மூவை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு உதாரணம் தான் நான் பார்க்குறேன். ஏன்னா கிரீன்லாண்ட் விஷயத்தில் பார்த்தீங்களா எல்லாம் மெர்சல் ஆகிட்டாங்க, அப்படியே நான் சொன்னதெல்லாம் ஒத்துக்கினாங்க அப்படின்னு. பட் எவென்ச்சுவலி மக்கள் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவர் வந்து கிரீன்லாண்டில் என்னென்னலாம் சாதனை பண்ணேன்னு சொன்னாரோ அது சாதனையே கிடையாது. 75 வருஷமா என்ன நடைமுறையில் இருக்கோ அதுதான் இப்போவும் இருக்கு. சேர்ந்து எல்லா நாடும் சேர்ந்து அமெரிக்கா தெருவிலோட போகுது. அமெரிக்கா மட்டுமே, ட்ரம்ப் மட்டுமே சேர்ந்து தேர் எடுத்து தெருவில் நிற்க வச்சுக்கிறாரு. இது இன்னும் எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேரத்தில் நம்மோடு பேச இருப்பது டெய்லி பஞ்ச் அருண் அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம் ரூபன். அமெரிக்க போர்க்கப்பல்கள் ஈரானை நோக்கி போகுது. ட்ரம்ப்பை வந்து நாங்கள் நினச்சா போட்டு தள்ளிடுவோம். அயத்துல்லா காமேனி, என் உயிருக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா ஈரானே இருக்காது. என்னதான் நடக்குது? இது வந்து இந்த தெருவில் 2 பேர் சண்டை போடுறாங்களே, ஏய் தைரியம் இருந்தா நீ என் மேலே கை வச்சு பாடுறா, நீ மட்டும் வச்ச மவனை உன்னை என்ன பண்ணுறான் பார் அப்படின்னு இவன் கத்துவான், அவன் அந்த பக்கத்துலேருந்து உதார் விடுவான். அந்த மாதிரி 2 பேட்ட ரவுடிகள் தகராறு பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கு. பட் அந்த மாதிரி உதார் ஓடுற பேட்ட ரவுடிகள் அடிச்சிக்க மாட்டாங்க. பார்த்துருக்கீங்களா? பெருசாக உதாரோட நிறுத்திடுவாங்க. வரும் ஆனால் வர சரி, இது நேற்றுக்கே நம்ம சொல்லியிருந்தோம். இவர் வந்து ஃபோர்ஸஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காரு ட்ரம்ப் அப்படின்னு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த நியூஸ் எல்லாம் வந்து வெளில வர ஆரம்பிச்சுது. அவர் வேற சொல்லியிருக்காரு, ஈரானை நோக்கி கப்பல்கள் வந்து கொண்டிருக்குன்னு. ஏற்கனவே தான் வந்தது. 10-15 நாளைக்கு முன்னாடி அடிக்க போறாங்க அப்படின்னும் போது அந்த கப்பல் வந்துச்சு, அங்கேருந்து வந்துச்சு, அங்கேருந்து இங்கே திருப்புறாங்க அப்படின்னாங்க. கடைசியில் என்ன ஆச்சு? திருப்பு அப்படின்னா நான் திருப்பி விழுந்துட்டேன் அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு. ரஷ்யாவில் கூப்பிட்டு பேசினாங்க. அவங்க வந்து இஸ்ரேல், ஈரான் 2 பேர்கிட்டையும் பேசினாங்க. இதுக்கு முன்னாடி அவங்க நடுவில் ஒரு மத்தியஸ்தம் பேசி வச்சிருக்காரு புட்டின். சும்மா ஒன்றும் கிடையாது, அவங்க வெளில சொல்லிக்கிறது இல்லை, அவ்வளோதான். 2-3 நாளைக்கு முன்னாடி லாவரோவ் அதையும் சொல்லிட்டாரு, நாங்கள் பேசினோம். அது மட்டும் இல்லை, ரஷ்யாவிலேருந்து அமெரிக்கா தரப்புக்கு ஒரு வார்னிங் கொடுத்துருக்காங்க. இது பாருங்க, வெனிசுவேலா வேற மேட்டர், பட் ஈரான் வந்து அந்த மாதிரி எங்களால் சும்மா இருக்க முடியும். ஏன்னா எங்களுடைய அணுமின் நிலையங்கள் அது போன்ற விஷயங்கள் மட்டும் இஷ்யூ கிடையாது. சரி, அவங்க வந்து அதை ரஷ்யன்ஸ் அதை மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்க, அதனால மட்டும் கிடையாது. இப்போ ஈவன் அங்கே மிடில் ஈஸ்ட்ல இருக்கவங்களும் சரி, இவங்களுடைய அலைஸும் சரி, அமெரிக்காவில் இருக்க இந்த சிந்தனை குளம்னு சொல்றாங்க. அவங்களும் என்ன சொல்றாங்கன்னா, இப்போ நீங்கள் ஈரான் மேலே போயிட்டு நீங்கள் கையை வச்சிங்கன்னா அந்த ஸ்டேட் ஆஃப் ஹோமஸ் இருக்கு, அதில் வந்து அவன் பிளாக் பண்ணி விட்டான்னா எண்ணெய் விலை குபில்னு ஏறி போயிடும். ஏற்கனவே நீங்கள் பாட்டுக்கு வரின்னு போட்டு ஊரை ஏமாத்தி நிற்கிறீங்க. அந்த விலைவாசியெல்லாம் ஒரு மாதிரி வெளில தெரியாமல் நாங்கள் பார்த்து அப்படியே அமைக்கி வச்சுன்னுக்கிறோம். இப்போ எண்ணெய் விலை ஏறி போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் எல்லாமே தறியிட்டு ஓடும். அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. டாரிஃப் வாரா இல்லை ஈரான் வாரா நீங்களே முடிவு பண்ணிக்கங்க அப்படின்னு. அண்ட் ட்ரம்ப்புடைய இந்த மூவை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு உதாரணம் தான் நான் பார்க்குறேன். ஏன்னா கிரீன்லாண்ட் விஷயத்தில் பார்த்தீங்களா எல்லாம் மெர்சல் ஆகிட்டாங்க, அப்படியே நான் சொன்னதெல்லாம் ஒத்துக்கினாங்க அப்படின்னு. பட் எவென்ச்சுவலி மக்கள் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவர் வந்து கிரீன்லாண்டில் என்னென்னலாம் சாதனை பண்ணேன்னு சொன்னாரோ அது சாதனையே கிடையாது. 75 வருஷமா என்ன நடைமுறையில் இருக்கோ அதுதான் இப்போவும் இருக்கு. 51 அக்ரிமெண்ட் ஒன்று போட்டாங்கல்ல, அப்போ நடந்த விஷயங்கள் தான் இப்பவும் இருக்குது. அதைத்தான் ஒத்துனுக்கிறாங்க. அதுவும் ஒத்துக்கினது யாரு? கிரீன்லாண்டோ டென்மார்க்கோ கிடையாது.
அந்த நேட்டோவோட செக்ரட்டரி ஜெனரல், அவருக்கும் கிரீன்லாண்டுக்கும் என்ன சம்பந்தம் தெரியல. ஸோ பழசாக இருந்த விஷயங்களே பண்ணிட்டு பார்த்தீங்களா நான் அதை சாதனை பண்ணிட்டேன் அப்படின்னு பச்சக்னு ஸ்டிக்கர் ஒட்டிக்கினேன். ஒன்றும் பத்திரிகையிலலாம் முழு பக்க விளம்பரம் கொடுக்காதது ஒன்று தான் குறை. அதையும் பண்ணிட்டாருன்னா நாம் வந்து இந்தியாவில் இருக்கோமா இல்லை அமெரிக்காவில் இருக்கோமா அப்படின்னு சந்தேகம் வந்துடும் எல்லாருக்கும். அப்போ ஏதாவது ஒன்று பண்ணிக்கினே இருக்கணும் அப்படின்னு இந்த ADHD அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. ஒரு அது வியாதியா சிண்ட்ரோமா வாடவர், அப்படி பரபரன்னு இது பண்ணிக்கிட்டே இருக்கணும். வெளி தோற்றத்தில் ஏதாவது ஒன்று பண்ணிட்டு இருந்தாலும் கிறுக்குத்தனமாக பண்ணிட்டேன்னு தெரிஞ்சாலும் அதற்கு பின்னாடி ஏதோ ஒரு ஆதாயம் இருக்குங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போ வந்து அந்த போர்ட் ஆஃப் பீஸ்னு ஒன்று ஆரம்பிச்சாரு. அதில் எல்லாம் வந்து சேருங்கன்னாரு. அதை வச்சு என்னையா பண்ண போறீங்க அப்படின்னா நாங்கள் வந்து காசாவில் அமைதியை நிலைநாட்ட போகிறோம் அப்படின்னாரு. இது எல்லாமே வந்து அடுத்த 10 வருஷத்துக்கான வேலை இப்பவுமே அமெரிக்கா பார்த்து வைக்கிறது. அடுத்த 10 வருஷத்துக்கான வேலையெல்லாம் கிடையாது. அடுத்த 10 வருஷத்துக்கு அவர் குடும்பத்துக்கு சொத்து சேர்க்கிற வேலை, அவ்வளோதான், வேற ஒன்று. பிஸ்னஸ் மைண்டில் இருக்கிறாரு. 2 நாளைக்கு முன்னாடி யூஎஸ்ல டிவி ஷோவில் சொல்கிறாங்க இந்த ஒரு வருஷத்தில் $1.4 பில்லியன் வந்து சேர்த்துட்டாங்களாம் அவங்க குடும்பத்துக்கு. அவருடைய ஒய்ஃபு மெலனியா ட்ரம்ப் இருக்காங்க. தமிழ்நாட்டு மதிப்புக்கு எவ்வளோ சார் அதையும் சொல்லிடுங்க, அப்போ தான் மக்களுக்கு புரியும். ஐயோ பானாங்க ஏதாவது தப்பாக வளர்கிட்டேன்னா தப்பாக போயிடும். அதாவது 1 மில்லியன் அப்படின்றது 10 லட்சம். அப்போது 10 மில்லியன்னா 1 கோடி, 100 மில்லியன்னா 10 கோடி, 1 பில்லியன் அப்படின்னா 100 கோடி, 1.5 பில்லியன் அப்படின்னா 150 கோடி, 100 வச்சுப்போம், அதான் கரெக்டாக இருக்கும். அது 90 அளவுக்கு தான் 9,000 கோடி, 13,500 கோடி ஒரு வருஷத்தில். நம்ம காசில். அதுலேயும் பார்த்தீங்கன்னா அவங்க ஒய்ஃப் வச்சு ஒரு டாக்குமெண்ட்ரிலாம் எடுத்துக்கிறாங்களா, அதுக்கு வேறு நிறைய காசு. அதுக்கப்புறம் அவர் பேரெல்லாம் வைக்கிறதுக்கெல்லாம் வேறு காசாம். இந்த மாதிரி நம்ம எங்கேயுமே கேள்விப்பட்டது கிடையாது. இல்லை கேள்விப்பட்டிருக்கோம் பேரை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு. அந்த மாதிரி அங்கே யூஸ் பண்ணால் காசு அப்படின்னு அவர் அதெல்லாம் பண்ணிகிட்ருக்காரு. அண்டு அவர் மருமவன் ஒருவராக சுற்றிக்கினே என்னென்னவோ பிஸ்னஸ் பண்ணின்னுக்கிறாரு. இப்போ அந்த உக்ரைனுக்கு பேச்சுவார்த்தைக்கு அவர் போகிறாரு கூட. ஏன்னா அப்படியே பிஸ்னஸ் டீலும் கையோட முடிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மிடில் ஈஸ்டில் இந்த மாதிரி ஸ்டாலின் கூட சபரீசன் போகிறாரு. அதேமாரி பாருங்க, அவர் மருமகன் போனாருன்னு சொன்னேன். உலகமெங்கும் மருமகன்கள் இப்படி போறாருன்றதை சொன்னேன். அதுக்காக நீங்க இதெல்லாம் கொண்டு வரீங்க. நம்ம ஜியோ பாலிட்டிக்ஸ் பேசுறோம். நானும் ஒரு உதாரணம். ஓகே, அப்போ உடனே அங்கே 13,500 கோடினா இங்கே எவ்வளோலாம் எனக்கு கேட்கக்கூடாது. அடுத்த டாபிக்ல கேட்குறேன். ஸோ இவரோட வேலையை என்னன்னா ஏதாவது ஒரு சுச்சுவேஷனை உருவாக்க வேண்டியது. கிரைசிஸ் வந்த பிறகு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் எல்லாம் கபால்னு இறங்கும். அதுக்கப்புறம் சரியாயிடுச்சின் மாதிரி ஏறும். இது நடுவில் யாரெல்லாம் வந்து புத்திசாலியாக இருக்காங்களோ அவங்கெல்லாம் வந்து இறங்கும் போது வாங்கி ஏறும்போது விற்று காசை பார்ப்பாங்க. இந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாமும் நடந்துட்டுருக்கு. அடுத்தது இந்த போர்ட் ஆஃப் பீஸ் சொன்னேன் இல்லையா, இது முதல்ல என்ன பண்ணாங்க, இந்த இஸ்ரேல் தவிர அமெரிக்கா இன்னும் சில நாடுகள் அவங்கெல்லாம் சேர்ந்து அங்கே அமைதியை நிலைநாட்டுவதற்கு பூட்ஸ் ஆன் த கிரவுண்டு சோல்ஜர்ஸ் அனுப்புவாங்க அப்படின்னாங்க. எவன்ச்சுவலி அது காசு வேணும்ல. அமெரிக்கன் சோல்ஜர்ஸ் தான் வந்து ப்ரிடாமினண்ட்டாக இருக்க போகிறாங்க. அவங்க அதுக்கெல்லாம் யார் காசு கொடுப்பாங்க பார்த்தாரு. ஏற்கனவே இங்கே வந்து டெபிசிட்டில் ஓடி நிற்குது. என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சு தான் புதுசாக போர்ட் ஆஃப் பீஸ் அப்படின்னா உறுப்பு நாடுகளாக வந்தால் நீங்களும் கொஞ்சம் காசு கட்டி தான் ஆகணும். 1 பில்லியன் கொடுக்கணும். அது கம்பல்சரிலாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் நீங்கள் வந்து காசு கொடுக்காம ஓசியில் வந்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு வருஷம் ஆன பிறகு ரினியூ பண்ணணுமா. ஐயா மனசு வச்சா ரினியூ பண்ணுவார், இல்லாட்டா வெளில போ அப்படின்னு சொல்லிடுவார். 1 பில்லியன் கொடுத்துட்டீங்கன்னா அது ரைட்டு, நீங்கள் அப்படியே பர்மனன்ட் மெம்பர் ஆயிருங்க. எத்தனை வருஷத்துக்கு, இது என்ன அமைப்பு, இந்த பணமெல்லாம் என்ன கணக்கு அப்படின்னா பணம் கொடுக்கறது மட்டும்தான் உன் வேலை தம்பி. அந்த பணத்தெல்லாம் மேனேஜ் பண்ணுறது டொனால்ட் ஜே ட்ரம்ப் தான். யாரும் இந்த கேள்வியும் கேட்கக்கூடாது. அது அமெரிக்கன் கவர்மெண்ட்டோட சேர்ந்ததா அதுவும் கணக்கு கிடையாது. என்ன இதுன்னு யாருக்குமே தெரியாது. காசை கொடுத்துட்டு வந்து சேர்ந்துக்கோ அப்படின்னு. நான் இருக்கிற வரைக்கும் அது நடக்கும். நான் போனதுக்கப்புறம் போன பிறகும் இவர் என்ன பண்ணுவார், அது பிரசிடென்ட்னு கணக்கு காமிக்க மாட்டார், டொனால்டு ஜே ட்ரம்ப் அப்படின்னு அதை ஏதோ ஒரு கணக்கு காமிச்சிட்டு போன பிறகு இவர் வந்து உக்காந்திப்பார். பாரு, அதுக்கு தான் இது ஆட்டையை போடுற விஷயம்லாம். அது பிரசிடென்ட் வேறங்க, நான் தாங்க பர்மனெண்ட்டாக தலைவர் அப்படின்வார். இது யூஎன் மாதிரி ஒரு அமைப்பு, நான் தான் என்னைக்கும் அப்படின்வார். என்னதான் பதவி போனாலும் காசை பார்க்கணும்ல. இப்போ இதில் வந்து சேர்றதுக்கு யாரெல்லாம் வருவாங்கன்னா கனடாவுக்கு இன்விடேஷன் சரி இதை கேன்சல் பண்ணிட்டார், நீ எல்லாம் வராது அப்படின்ட்டார். ஃப்ரான்ஸ் வந்து நாங்கள் வரமாட்டோம்ட்டாங்க. நீ என்ன வருது அப்படின்னு இருக்காரு. ரஷ்யா கேட்டதுக்கு ரொம்ப சோக்காக பதில் சொன்னார் புட்டின். 1 பில்லியன் தானே, அதை வந்து நான் அந்த போர்ட் ஆஃப் பீஸுக்கு கொடுக்கறதுக்கு பதிலாக பாலஸ்தீனிய மக்களுக்கு அந்த 1 பில்லியனை கொடுக்குறேன். எங்கேந்திரா கொடுப்பார் அப்படின்னு பார்த்தா அமெரிக்காவில் எங்களுடைய பணத்தை ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அரௌண்ட் $5 to $6 பில்லியன் யூஎஸில் இருக்குது. அதுலேருந்து எடுத்து கொடுக்க சொல்லுங்கள். இப்போ அங்கே இருக்கு கேட்பாங்களா மாட்டாங்களா? 1 பில்லியன் தரேன்றாரு.
நீ என்ன கொடுக்க மாட்டேங்கிற, அதை அன்ஃப்ரீஸ் பண்ணு. கேட்பாங்களா மாட்டாங்களா? நீ தானே இங்கே வந்து எல்லாம் அமைதியை நிலை நாட்டுகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து காசு கொடுக்குறாங்கன்னா ஏன்னா கொடுக்க மாட்டேங்கிற அப்படின்னு. இந்த ஆளாளு கொடுக்குற 1 பில்லியனா அவர் எப்படி செலவு பண்ண போறாருலாம் தெரியாது. கேட்டால் எல்லாத்துக்கும் மிலிட்ரிக்கு அப்படின்னு கதை விட்டுட்டு இருப்பாரு. பாருங்களேன், ஏதோ சும்மா அப்படியே அவர் பாட்டுக்கு ஏதோ விளையாட்டா பண்ணிட்டு இருக்கிறாரு. இல்லை, இப்போ இந்த ஈரான் இஷ்யூ வந்து கொஞ்சம் ரொம்ப உற்று நோக்கக்கூடிய விஷயமா தான் இருக்குது. ஏன்னா அங்கே ஆட்சி மாற்றத்தை உண்டுபடுத்துறதுக்கு ட்ரம்ப் தீவிரமாக முனைப்பு காட்டுறாரு. இப்போ வேறு அந்த கப்பலை விட்டுக்கிட்டு பல ஒரு சமிக்கை எல்லாம் வந்து நான் பாருங்க எப்போ வேணாலும் இல்லை ரூபன், ரஷ்யா தரப்புல இருந்து சரி, சீனா தரப்புல இருந்து சரி, சீனா வந்து வெளிப்படையாக எச்சரிக்கை கொடுக்கல, பட் மறைமுகமாக வந்து அவங்க நிறைய இப்போ ஆயுத சப்ளை எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிதான் பார்க்குறோம், வெனிசுலாவுக்கு அப்படி தான் பார்த்தோம். ஆனால் ஒன்றுமே நடந்த பட தெரியல. இவர் நினைச்சு சாதிச்சு இல்லை 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 வெனிசுவேலா விஷயம் வேற. இது நம்ம அடிக்கடி சொல்லியிருக்கோம். வெனிசுவேலா உனக்கு, உக்ரைன் எனக்கு, காக்கிநாடா உனக்கு, இந்த நாடா எனக்குன்னு டீல் அது அப்படின்னு. அதனால தான் சும்மா இருந்தாங்க. ஈரான் விஷயம் அப்படி கிடையாது. முக்கியமாக அந்த ஆயில் செக்யூரிட்டி, எனர்ஜி செக்யூரிட்டி அப்படின்றது ஒன்று இருக்குது. ஆயில் விலை ஏறிச்சுன்னா இன்ஃபேக்ட் இது ரஷ்யாவுக்கு தான் லாபம். ஏன்னா ஆயிலை வச்சு தானே அவங்க இது பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஈரானோட சப்ளை சீனாவுக்கு கட் ஆயிரும். அவங்க என்ன பண்ணுவாங்க, 4 ஓட்ட உடசல் டேங்கரை கொண்டு வந்து ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்முஸில் வந்து ஏரியா விட்டு பிளாக் பண்ணி போடுவாங்க, எந்த கப்பலும் வரக்கூடாதுன்னு. ஏகப்பட்ட அந்த அந்த கடல் கன்னி வெடிகள்னு சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் வச்சாங்கன்னு சொன்னால் டோட்டலாக நின்று போயிடும் உங்களுக்கு ஆயில் சப்ளை. அப்போ என்ன பண்ணுவீங்க? விலை ஏறிச்சுன்னா ரஷ்யாவுக்கு தான் குஷி அது. அதனால் அவங்கள பற்றி பிரச்சனை கிடையாது. அவங்க சொல்லிட்டு இருக்காங்க இதெல்லாம் வந்து அந்த அளவுக்குலாம் நீங்கள் போகக்கூடாது அப்படின்னு. மெர்சல் காமிக்கிற வேலை வேற ஒன்றும் இல்லை. கிரீன்லேண்டில் வந்து பெருசாக ஒன்றும் சாதிக்க முடியல. அப்போ ஈரானில் ஆட்சி மாற்றங்கிறது வராது. நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் கிடையாதுங்க. அது பாருங்கள், அங்கே அந்த ஸ்டார் லிங்க் அவங்க என்ன பண்ணாங்க, இன்டர்நெட்டை கட் பண்ணிட்டாங்க கவர்மெண்ட்டு. ஏன்னா நீங்கள் பாட்டுக்கு இந்த மாதிரி வாட்ஸ்அப்பு, டெலிகிராமு இப்படி தானே மெசேஜ் கொடுத்து எல்லாம் ஒன்று சேர்ந்துக்கிட்டு கோஆர்டினேட் பண்ணுறீங்க. இன்டர்நெட்டில் இல்லைனா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டாங்க. உடனே எலான் மஸ்க் என்ன பண்ணார், நான் என்னுடைய ஸ்டார் லிங்க்கை வந்து ஃப்ரீயாக கொடுக்குறேன். இப்போது இந்தியாலையும் ஸ்டார் லிங்க் ஆரம்பிக்க போகிறாங்க. அதுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் வந்து பல ஆயிரங்கள். அப்படி இருந்துச்சு ஒருத்தர் ஃப்ரீயாக கொடுக்குறாரு அப்படின்னா என்ன அப்படியே வந்து பாசம் பொழியுதா? எங்கேயாவது பிரச்சனை நடக்குதுன்னா மட்டும் வந்து இலவசமாக கொடுத்துருக்கிறீங்க. அது பின்னாடி பெரிய விஷயம் இருக்கு. அப்படி பார்க்க போனால் ஆப்பிரிக்க நாடுகளில் எத்தனை பேர் ரொம்ப கஷ்டப்பட்டுனுக்கிறான். ஏன் அவங்களுக்கெல்லாம் ஃப்ரீயாக கொடுங்க. எங்கேயாவது வந்து இவங்களுக்கு வேண்டாத ஆட்சிக்கு எதிராக போராட்டம் இருந்ததுன்னா உடனே ஃப்ரீயாக கொடுப்பாங்க. ஆனால் அது பக்கா ட்ராப்பு. என்ன பண்ணாங்க, ரைட்டு நீ ஸ்டார் லிங்க் தானே யூஸ் பண்ணுற பண்ணிக்கோ அப்படின்னு விட்டு. ஈரானுக்கு தெரியாமையா இருக்க போகுது? இல்லை தெரியும். என்ன பண்ணாங்க, இந்த ஸ்டார் லிங்க் அவங்க யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே, இது ரஷ்யன் டெக்னாலஜி. ஓகே, இது ஸ்டார் லிங்கா? இல்லை இல்லை, அந்த ட்ராப் சொல்கிறேன். என்ன பண்ணுறாங்க, அப்போது இன்டர்நெட் யார் யாரெல்லாம் யூஸ் பண்ணுறாங்களோ அவங்க அத்தனை பேரும் ஸ்டார் லிங்க் மட்டும்தான் யூஸ் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். அப்போது அதை வச்சு ட்ராக் பண்ணுறாங்க, எங்கெங்கே இடத்துலேருந்து அவன் யூஸ் பண்ணுறான் அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஸ்டார் லிங்கையே வந்து ஜாம் பண்ணிடுறாங்க. ரஷ்யா அது இது பண்ணாங்க, ஸ்டார் லிங்க் சிக்னல்ஸை வந்து ஜாம் பண்ணுறது எப்படின்னு அவங்க கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க. ஸோ அதை ஜாம் பண்ணிவிட்டு எவனெல்லாம் அந்த ஸ்டார் லிங்கை யூஸ் பண்ணி இன்டர்நெட்டில் போஸ்ட் பண்ணியிருந்தானோ அத்தனை பேர்த்தையும் கொத்தா தூக்கிட்டு போட்டாங்க. இதில் வந்து இவங்களுடைய இந்த உளவுப்படை சார்ந்தவர்களும் அதில் இருக்காங்க. இப்போ என்ன பண்ணுவீங்க, டோட்டலாக பிசுபிசுத்து போச்சு போராட்டம். தெரியல, ஒன்றுமே கிடையாது. இப்போங்க கம்மியாயிட்டா அவ்வளோதான், ஒன்றுமே கிடையாது. என்ன பண்ணுவீங்க நீங்கள்? இனிமேல் மறுபடியும் ஒரு போராட்டத்தை கொண்டு வருவீங்களா? ஏற்கனவே அதனாலதான் மக்கள் கிளர்ச்சி ஏற்படுத்தி விட்டு ஏதாவது குளிர்காயெல்லாம் பார்த்தா அது வேவலும் தெரிஞ்சுன்னா கப்பல் அனுப்புகிறேன், அதை அனுப்புகிறேன், நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுதான் என்ன நினச்சாரு, ரைட்டு இந்த ஜனங்க போராடிட்டு இருக்காங்க, அந்த நேரத்தில் நம்ம வந்து ஆயுதங்களை கொண்டு போயிட்டு அப்படி மிரட்டி இன்னும் ஜனங்க அப்படி இன்னும் நிறைய பேர் வந்து அவங்களா இப்போ இந்த பங்களாதேஷில் அது மாதிரிலாம் நடந்ததில்ல, அந்த மாதிரி ஏதாவது நடக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தாரு. அவர் புட்டின் வந்து சத்தம் காட்டாமல் என்ன பண்ணணுமோ அதை பண்ணிவிட்டு இப்போ ஈரானோட சேர்ந்து அந்த போராட்டத்தை ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டாங்க. இப்போ அந்த போராட்டத்தில் ஸ்டார் லிங்க் யூஸ் பண்ணவெல்லாம் மாட்டிக்கினா அப்படின்னு தெரிஞ்ச பிறகு எவனாவது இன்டர்நெட்டை யூஸ் பண்ணுவான்னு வச்சுட்ருக்க நீ ஒன்றும் வேலைக்கு ஆகாது. என்ன ஒரு சீன் போட வேண்டியது, இந்த போர்ட் ஆஃப் பீஸில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுங்க வேண்டியது. அவருக்கு இதே தாங்க வேலை. அப்படி மெர்சல் காமிக்க வேண்டியது. ஈரானை கூப்பிடுறாரா ட்ரம்ப்? இல்லை மெர்சல் காமிக்க வேண்டியது, காமிச்சிட்டு வேற எங்கேயாவது ட்ரேட் கன்செஷன் அப்படின்னு வாங்கிட்டு போக வேண்டியது. இப்படி தான் பண்ணிட்டு இருக்காரு அவர். கிரீன்லாந்து விஷயத்தில் அப்படி தான் பண்ணார். இப்போ கிடகால்னு கவுந்தே விட்டார். இல்லை நாங்கள் வந்து we will not use force அப்படின்னு சொல்லியிருக்காரு. முதல்ல என்ன வீரவசனம் பேசினேன், அப்புறம் இப்போ வந்து நாங்கள் அதெல்லாம் பண்ண மாட்டோம் அப்படின்ற ட்ரம்ப் சொல்கிறது என் உயிருக்கு ஆபத்து ஈரானால தான் இருக்குது. அவன் ஈரான் என்ன என் உயிர் இதான், எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்ட்டு. உண்மையிலேயே ட்ரம்ப்புக்கு ஏதாவது ஆபத்து இருக்கா என்ன? இல்லை இந்த ஆள் கை வச்ச வேலை அப்படின்னா அப்படி பண்ணி வச்சிருக்காரு, எந்த நேரத்தில் வேணாலும் ஆபத்து. காதில் சுட்டாங்கல்ல, யார் சுட்டாங்கன்னு ஏதாவது கண்டுபிடிச்சாங்களா? முடியல. அது அவங்களே போட்ட ட்ராமான்னு சொல்கிறாங்க. இப்போ எனக்கு இல்லை ட்ராமான்னு சொல்ல முடியாது, அது ரொம்ப க்ளோஸ் கால் அது. ஓகே,
ஆனா கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தா ஆல் அவுட்டு. ஆமாம். பட் இன்னைக்கு அதை பற்றி யாராவது பேசுகிறாங்களா? இதே நம்ம ஊரில் நடந்திருந்தா எவ்வளோ பெரிய விசாரணை கமிஷன் வச்சிருப்பாங்க, அதெல்லாம் பண்ணியிருப்பாங்க. இப்போ அதை பற்றி யாருமே பேசுறது இல்லையா? ஒரு வருஷம் ஆகிப்போச்சு இல்லை? ஈஸியாக யாரோ சுட்டாங்கிட்டான்றாங்க. சரிங்க, அவங்க பின்னாடி யார் இருந்தாங்க அதை பற்றி ஏதாவது பேசுங்கன்னா யாராவது பேசுகிறாங்களா? அதையே பேசுறதில்ல. இவர் சொல்றாரு, என் மேலே கை வச்சு பாரு, நீ இருந்த இடமே இல்லாமல் தெரியும், மேப்பில் இல்லாமல் பண்ணிடுவேன் அப்படின்ற. என்னதான் பண்ணாலும் நீங்கள் செவுத்தில் ஓட்டியிருக்க மேப்பில் ஒன்றா நீங்கள் ஓட்ட போடலாமே தவிர ஈரான மேப்பிலேருந்து எப்படி தூக்க முடியும்? குண்டு போட்டு அந்த நாட்டையே நாசம் பண்ணாலும் அந்த ஓட்ட ஒடிசலோட அந்த நாடு அங்கே தானே இருக்க முடியும். ரெட்டாரிக்கலாக பேசலாம் இதெல்லாம். இப்படியே தெரிஞ்சுட்டாருங்க. அவர் சின்ன பையனாக இருக்கும்போது நம்ம அந்த கௌபாய் படம்லாம் நிறைய பார்த்துக்கிறாரு அவர். ஸோ அந்த மாதிரியே ஒன்றும் நினச்சின்னுக்கிறாரு அவர். இல்லை வேற யாராவது அமெரிக்காவோட அந்த முக்கிய இடத்துல இருந்திருந்து அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு எடுத்துக்கலாமா? இல்லை யார் வந்திருந்தாலும் இந்த நிலைமை தான் அப்படின்னு எடுத்துக்கலாமா? அது அப்படி இல்லைங்க. அதாவது இவர் கொஞ்சம் வேகமாக பண்ணிட்டு இருக்காரு. கமலா ஹாரிஸ் வந்தாங்கன்னா இந்த அளவுக்கு மிலிட்டரி ரீதியாக பண்ணியிருப்பாங்களா அப்படின்னு சொல்லியிருக்க முடியாது. பட் எல்லாமே நல்லதுக்கு தான் ரூபன். இவர் என்னெல்லாம் குழப்பம் பண்ணிட்டு இருக்காரோ பண்ணட்டும். இன்னைக்கு அந்த பிரிக்ஸ் அமைப்போட ஏராளமான நாடுகள் நாங்கள் ஜாயின் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே வர பாகிஸ்தான், பங்களாதேஷ்லேருந்து இந்தோனேஷியா எல்லாம் எங்களையும் சேர்த்துக்காங்க அப்படின்றாங்க. பிரிக்ஸ் அப்படின்றது பேசிக்கலி டாலரை விட்டுட்டு மற்ற வர்றதுக்கு. ஓகே ரைட்டா? அந்த டாலரை வச்சிங்கன்னா இவ்வளோ நாளாக நாங்கள் சொல்கிறது தான் அப்படின்னு உதாரணம் விட்டுருந்தீங்க. அப்போ வரிசையாக எல்லாரும் நாங்கள் டாலரை விட்டுட்டு இங்கே வரோம் அப்படின்னு சொன்னால் இதுவே உன்னை எவனும் மதிக்கிறது இல்லை. நீ நிஜமாவே தாதா வரணும், ஐயோ அவருக்கு பயந்துட்டு நான் எப்படிங்க சேர்றது யோசிப்பாங்களா மாட்டாங்களா? இன்னைக்கு அத்தனை பேரும் வெளிப்படையாக ரகசியமாக இல்லை, எங்களையும் சேர்த்துக்காங்க அப்படின்னு க்யூவில் நிற்கிறாங்கன்னாலே நீ என்ன ஒன்றா உதார் விட்டுப்போ, உன்னை ஒரு பைசா கூட மதிக்கலை அப்படின்றது நல்லா தெரியுது இல்லை? தாளா இருந்துக்கிட்டு அவ்வளோ நாடுக்கும் இந்த மாதிரி மேர டிக்கெட்டு ஒரு டிக்கெட்டு ரூபன் அவனை சொல்லிட்டா. தெருவில் சில சமயம் பார்த்தீங்கன்னா அந்த மதுப்பிரியர்கள் அப்படிதான் சொல்லணும், தண்ணி அடிச்சுட்டு ரொம்ப அலம்பல் பண்ணிட்டு இருப்பாங்க, யாரும் கிட்டேயே போக மாட்டாங்க. அப்போ என்ன அர்த்தம்? அந்த தண்ணி அடிச்சு அங்கே கலாட்டா பண்ணிட்டு இருக்கோம் பெரிய அப்படியே இதுன்னு அர்த்தமா? அவங்க கிடக்குறான் ஏதோ கிளம்பிட்டு இருக்கான் போயா அப்படின்ட்டு தானே போறோம் நம்ம. உனக்கு என்னப்பா நீ லூசு, அடுத்தது அதுதான் வரணும் அப்படின்னு நினைச்சேன். என்ன ஒன்னா பேசுவேன் அப்படின்னு யாராவது கிட்ட போவீங்களா? இந்த பிரிக்ஸ் அமைப்பு மாநாட்டுக்கும் வழி வகுக்கிறது ட்ரம்ப். இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தா கடைசி இங்க தான் நிக்க போகுது அப்படிங்கிறது அவரா சேர்த்து விடுறாரு. வேற ஓகே புரியுதுங்களா? இப்போ நீங்க எல்லாம் டாலர் விட்டுட்டு மற்ற கரன்சில யூஸ் பண்றான்னு சொல்றீங்க, அப்படி மட்டும் பண்ணீங்கன்னா அவங்களை என்ன பண்ணுவோம் பாரு அப்படின்னா, ஏன்னா லூசே நீ தானே அவங்களெல்லாம் ஃபோர்ஸ் பண்ணி நிற்கிறேன். இப்போ எல்லாரும் என்ன பயப்படுறாங்க, டாலர்னு நம்ம டாலரை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். திடீர்னு நாளைக்கு நம்ம அந்த டாலர் அசட்ஸ் எல்லாம் அமெரிக்காலேயோ இல்லை வேற எங்கேயோ நம்ம போட்டு வச்சுக்கிறோம்னு சொன்னா இந்த ஆள் பாட்டுக்கு ஃப்ரீஸ் அப்படின்ட்டாலும் நம்ம எங்கே போய் நிற்கிறது பணத்துக்கு? இப்போ ரஷ்யாவோட பணத்தை அப்படி தானே ஆட்டையை போட்டாங்க. பெல்ஜியத்தில் இருக்குது பெரிய அளவில். இப்போ அமெரிக்காவில் 5 to 6 பில்லியன் இருக்குது. அவங்களுடைய டாலர் அசட்ஸ்லாம் கை வைக்க முடியல. நாம இந்த மாதிரி டாலரில் வச்சுருந்தோம்னா நாளைக்கு நம்ம பணத்தை ஐக்கியா இந்த கவர்மெண்ட் எனக்கு பிடிக்கல, செல்லாது நீ வெளில போ அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு பணத்தை எடுத்துகிட்டு போட்டானா நம்ம என்னடா பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஆப்கானிஸ்தானோடது 5 பில்லியனோ 6 பில்லியனோ அமெரிக்காவில் இருந்தது. பைடன் பீரியடில் ஆட்டையை போட்டானுங்க. தாலிபான் கவர்மெண்ட் வந்தது இல்லை 21 தாலிபான் கவர்மெண்ட் வந்த உடனே செல்லாது உடனே எனக்கு பிடிக்கல, அதனால இந்த பணம் உங்ககிட்ட போகக்கூடாது, அதனால அந்த பணத்தை நாங்கள் எடுத்துக்கிறோம். அப்போது யோசிப்பாங்களா மாட்டாங்களா? நான் என் பணத்தை உங்கள் வீட்டில் உங்கள் நாட்டில் பேங்க்கில் கொண்டாந்து வச்சு போட்டு உன் இஷ்டப்படி நீ எடுத்து செலவு பண்ணிப்பேன், நாங்கள் பார்த்துட்டு சும்மா இருக்கணும்னா நான் எதுக்கு டாலரில் வச்சுக்கணும்? எனக்கு தேவையில்லை. எங்களுக்கு எது பிடிக்குதோ நாங்கள் ட்ரேட் பண்ணிட்டு போகிறோம். நீ இதில் தான் வாணிபம் பண்ணணும், நீ என்ன மிரட்ட பண்ண முடியாது. ஓகே, இல்லை அது விரைவில் வரப்போகுது. விரைவில் நான் ஆல்ரெடி வந்தாச்சு. இப்போது யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் சமீபத்தில் எம்பிசி இங்கே வந்துட்டு போனார் தெரியுமா? ஒரு திடீர்னு வந்தார், ஒரு 45 நிமிஷம் டக்குன்னு வந்தார், பார்த்து பேசிட்டு உடனே கிளம்பி போயிட்டார். அது என்ன சார்? அவங்களுக்கும் நமக்கும் அந்த ஆயில் ட்ரேட் அப்படின்றது ருப்பியில் நடந்துட்டு இருக்கு தெரியுமா? ரஷ்யாவோட நம்ம ருப்பியில் தான் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம், அது தெரியுமா? ஏன்னா டாலர் அவங்க இது பண்ண முடியாது. சைனா, ரஷ்யா இவங்களுடைய அந்த இருதரப்பு ட்ரேட் அப்படின்றது பெரிய அளவில் ரூபிள் யுவான்ல தான் நடந்துட்டு இருக்கு, அது தெரியுமா? சவுதி அரேபியா, சைனா இவங்க 2 பேரும் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறாங்க சைனீஸ் கரன்சியில் பெட்ரோல் வாங்குறது. இது அமெரிக்காவுக்கும் தெரியும். அதாவது 1970s அந்த பெட்ரோல் டாலர் சிஸ்டம் வருது. நிக்சன் அங்கே போயிட்டு நீங்கள் ஆயில் எல்லாம் டாலர்லேயே விற்றுருங்கோ அப்படின்னு ஒரு அஷூரன்ஸ் வாங்கிக்கிறாரு. அன்னிலேருந்து நீங்கள் அந்த மிடில் ஈஸ்டில் சவுதி அரேபியா, UAE இவங்ககிட்டலாம் ஆயில் வாங்கணும்னு சொன்னால் டாலரில் தான் பே பண்ணணும். ஸோ உங்களுக்கு தேவையோ தேவையில்லையோ எப்படியாவது நீங்கள் டாலரை வாங்கி அதில் தான் நீங்கள் ஆயில் வாங்க முடியும்.
சைனா வந்து மிகப்பெரிய கஸ்டமர் ஆயிலை பொறுத்த வரைக்கும். ம். சவுதி அரேபியாவோட பேச்சுவார்த்தை போய் நிற்குது சைனீஸ் கரன்சியில் வாங்குறதுக்கு. ஏன்னா சைனீஸ் கரன்சியில் நீங்கள் வந்து இப்போ இல்லட்டே ஒரு 10,000 கோடிக்கு என்ன வாங்குறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ம். இந்த 10,000 கோடிக்கு சைனீஸ் கரன்சியை வாங்கிக்கினாங்கன்னா அதை என்னங்க பண்ணுறது அப்படின்னா சைனாலேருந்து வாங்குறதுக்கு நிறைய இருக்குது. ஓகே. ம். ப்ளஸ்ஸு ஆப்பிரிக்காவில் ஒட்டு மொத்தமாக டீல் போட்டாங்க சீனா. நீங்கள் அந்த 53 நாடுகள் ஆப்பிரிக்காவில் நீங்கள் அத்தனை பேரும் எங்களோட நீங்கள் வந்து வியாபாரம் பண்ணீங்கன்னா டாரிஃபே கிடையாது. இப்போ இவர் ட்ரம்ப் வந்து 15, 25 போடுகிறாருல, நீங்கள் வாங்க எங்கள் ஊருக்கு என்ன ஒன்றா விற்றுருங்க, நாங்கள் டாரிஃபே போட மாட்டோம், எங்கள் பொருளுக்கு நீங்கள் வரி போட்டாலும் நாங்கள் எதுவும் கேட்க மாட்டோம். ஆப்பிரிக்காவில் பெரும்பாலும் ரா மெட்டீரியல்ஸ் தான். ஸோ அப்படியே கொண்டாந்து இங்கே வாங்கிக்கிறாங்க. அப்போ அதே மாதிரி சவுதி அரேபியா மற்ற நாடுகளோட வாணிபம் பண்ணணும்னு சொன்னால் சீனா வந்து இன்னைக்கு உலகத்தில் இருக்க எல்லா நாடுகளோடும் ட்ரேட் பண்ணி நிற்குது. அப்போது இந்த யுவானை கொடுத்து வாங்கிக்கலாம். சைனீஸ் கரன்சி வந்து டாலருக்கு ஒரு மாற்றாக வரும். நீங்கள் தான் இதெல்லாம் பண்ணது, மற்றவனை குறை சொல்லாது. எல்லா டாலரையும் பிடிங்கிறது நினச்சா நான் வந்து இதை இழுத்து மூடுவேன் கேட்டேன் அப்படின்றது. அப்போ அவன் வேற வழியை தேடி போனால் அவனை எப்படி நீ தப்புன்னு சொல்ல முடியும்? மொத்தமாக சேர்ந்து எல்லா நாடும் சேர்ந்து அமெரிக்காவை தெருவிலோட போகுது. அமெரிக்கா மட்டுமே ட்ரம்ப் மட்டுமே சேர்ந்து தேர் எடுத்து தெருவில் நிற்க வச்சுக்கிறாரு. இது இன்னும் எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல. நிச்சயமா சார், அதுவும் வரக்கூடிய காலங்கள் தான் தெரியும். தொடர்ந்து தங்களது கருத்துக்களை பயந்தமைக்கு நன்றி. நன்றி ரூபன்.